ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டோம் பிரியாணி செய்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நம்ம நல்லா வெட்டியாச்சு. ஸோ ஒரு 3 வெங்காயம் நம்ம எடுத்துருக்கோம் பிரியாணி செய்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜில் நம்ம தக்காளி எடுத்துப்போம். நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம வந்து பிரியாணி இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 100 ml வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிப்போம். நம்ம நல்லெண்ணெய் வந்து பிரியாணிக்கு தேவையானதை 100 ml ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் சூடானோன்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருக்குது. ஒரு 4 வெங்காயம் 3 வெங்காயம் இருக்குது, பெரிய வெங்காயம். ஒரு வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கிப்போம் இந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும். ஸோ நம்ம பிரியாணியை பார்ப்போம் கடைசியில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கலர் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கலர் வந்தோடனே ஒரு 10 பச்சை மிளகா வந்து நம்மளாம் அரைச்சி நம்ம ஆட் பண்ணிப்போம். பச்சை மிளகா ஆட் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா புதினா மல்லியை நம்ம சேர்த்துப்போம் கொஞ்சம். நம்ம பார்த்திங்கன்னா 2 தக்காளி, பெரிய தக்காளி வந்து வெட்டி வச்சுருந்தோம். அந்த தக்காளியை போட்டு இப்போ நல்லா வதக்கிப்போம். நம்ம கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணிப்போம். ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிப்போம் நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு. மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள். ஜீரகத்தூள் பார்த்திங்கன்னா வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே டேபிள் ஸ்பூன் தான், சின்ன ஸ்பூனில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் பார்த்திங்கன்னா வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கோம் 1 kgயில். ஸோ வந்து இந்த முள்ளாக இருக்கிற சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் பிரியாணியை. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணோன்னு வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே நம்ம வந்து சிம்மில் வைப்போம். அது எப்படி வேவுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. ஸோ நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணுவோம். லெமன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றுவோம். நம்ம ஒரு 7 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். 4 கிளாஸு ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தேவைப்படுதோ. ஸோ ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே நம்ம வந்து கொதிக்க வைப்போம். அது பாட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு பார்ப்போம் இப்போ எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ரெடி ஆகல, இப்போ தான் லைட்டாக வந்து அரிசி மேலே வந்திருக்கு. பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம கரெக்டாக டைமிங் பார்த்து நம்ம கரெக்டாக இது பண்ணோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.